மை சேனல். இன்னைக்கு நம்ம சமையல் வீடியோவில் எறா வச்சு சூப்பரான பிரியாணி எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம எறாவை பொரியலாக சாப்பிட்ருப்போம், வறுவலாக சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நம்ம சேனலில் டிஃப்ரெண்ட்டான பிரியாணி, சூப்பரான பிரியாணி எப்படி குக்கரில் செய்ய போகிறேன். எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. கேஸ் பற்ற வச்சு தவா வச்சுக்கோங்க. நம்ம கழுவி அலசி வச்சுருக்கிற எறாவை போட்டுக்கோங்க. நம்ம எத்தனை தடவை கழுவினாலும் அலசினாலும் எறாலாம் கொஞ்சம் மண் அப்படியே தாங்க இருக்கும். நம்ம இது போல் தவாவில் போட்டு பாயில் பண்ணும்போது அந்த தண்ணியோட மண்ணும் சேர்ந்து வந்துடுங்க. நம்ம வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க எறாவை. குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் 1 ஸ்பூனு டால்டா சேர்த்துக்கிறேங்க. இது அடிஷ்னல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. நான் டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கிறேன். டால்டா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது போல் வீட்லேயே எறா பிரியாணி செய்து சாப்பிட்டு பாருங்கள். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வறுபடணும். 1 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இன்னும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கோங்க. அது நல்லா குழஞ்சி வரட்டுங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அலசி வச்சுருக்கிற புதினா சேர்த்துக்கோங்க. புதினா, கொத்தமல்லி, தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ காரம் அந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 கிலோ அரிசி எடுத்துக்கிட்டேங்க. 1 கிலோ அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். வீட்டிலே ரவை உப்புமா செய்வோம் இல்லைங்களா, அதே மெத்தடு தாங்க. 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். அதே மெத்தடு தாங்க. 1 கிலோ அரிசிக்கு 2 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பிரியாணிக்கு ஃபுட் கலர் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கோங்க. குக்கரில் போட்டு அரிசியை தொழ கொடுங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி போட்டு மறுபடியும் மேலே கீழே கிளறி விட்டு குக்கர் போட்டு மூடி விடுங்க. 2 விசில் வரட்டும். 3வது விசிலுக்கு இறக்கிடுங்க. சூப்பரான சுவையான சுட சுட எறா பிரியாணி ரெடி. இப்போ வீட்லேயே சிக்கன், மட்டன் பிரியாணி செய்து சாப்பிடுவோம். இது போல் டிஃப்ரெண்ட்டாக எறா வச்சு பிரியாணி செய்து கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. அருமையாக சாப்பிடுவாங்க. போரிங்கான சமையலுக்கு இது டிஃப்ரெண்ட்டான சமையல் வீடியோ. சுட சுட எறா பிரியாணி, தயிர் பச்சடி வச்சுருக்கேன். எங்கள் பாப்பாவை சாப்பிட சொன்னேன். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் அருமையான அட்டகாசமான பிரியாணி ஜிகேஎம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் பார்க்குறீங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரெசிபி கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வீடியோவை போடலாம். என் ஸ்டைலில் எறா பிரியாணி செஞ்சுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.